நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ள
பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மாலே எல்லாம் கூடும், உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உம் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணும்போது நம்ம எதையெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தா அது நமக்கு பயனற்றது. ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையானதே, அஸ்திபாரமானதே விசுவாசம்தான். விசுவாசம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இதே வசனத்தை அந்த இடத்துல சொல்லுவார். பாருங்க, மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, முதல்ல விசுவாசம்தான். ஆகவே இந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் இப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடிய காரியத்தை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது
மெய்யாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து அல்ல, நம்ம எதையுமே கண்ணில் பார்த்து நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வு அல்ல, தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார். அப்போ இன்றைக்கு நம்ம கண்ணில் பார்த்து எதையும் அல்ல, கர்த்தரை பார்த்ததில்லை, பரலோக ராஜ்யத்தை பார்த்ததில்லை, ஆனால் நம்ம நம்புகிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு, நமக்கென்று அவர் ஒரு நித்திய ராஜ்யத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் ஓடி முடித்த பின்பு அங்கே தான் நம்ம போய் இளைப்பாற போகிறோம், அவரோடு நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்க போகிறோம் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒன்றையுமே கண்ணில் பார்த்ததில்லை. ஆகவே தான் நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் விசுவாசம் என்றால் அது என்ன? எபிரெயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். விசுவாசம் என்றால் என்ன? ஒன்றை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை அது உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில் உறுதி. விசுவாசமானது நம்பிக்கையிலே உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்ம இன்னும் கண்ணில் பார்க்கல, ஆனா நிச்சயமா அது எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயம், அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வழி என்ன? நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போதே நம்முடைய பெற்றோர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துடைய ஃபோட்டோவை காமிச்சு, ஏசப்பா இருக்கிறாரு, ஸ்தோத்திர சொல்லு, அல்லேலூயா சொல்லு அப்படின்னு ஒரு விசுவாசத்தை உருவாக்குவாங்க. அந்த விசுவாசம் அல்ல. அப்படி குழந்தை பருவத்திலேயே இயேசு கிறிஸ்து வானத்துக்கு மேலே பரலோகத்தில் இருக்கிறாரு, உங்கள் மேலே இருக்கிறாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு அப்படின்னு ஆலயத்தை காண்பித்து அது உள்ளுக்கு இருக்கிறாரு என்றெல்லாம் ஒரு விசுவாசத்தை குழந்தை பருவத்திலேயே பெற்றோர் நமக்குள்ள உருவாக்குவாங்க. அந்த விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது அது எப்படி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 10:17. அப்போ விசுவாசம் என்பது கேள்வியினால வரும், கேள்வி என்பது வசனத்தினாலே வரும். கேள்வி கேள்விப்படுகிறது, கேள்விப்படுகிறது. அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை கேள்விப்படும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து நாம் அந்த வார்த்தைகளை வேத வாக்கியங்களை கேட்க கேட்க நமக்குள்ள உருவாகி வரக்கூடிய அந்த விசுவாசம், அதுதான் நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று இயேசு சொன்னாரே, அந்த விசுவாசம். ஆகவே வேத வாக்கியங்களை நம்ம கேட்கணும், வேத வசனங்களை செவி கொடுத்து கேட்கணும். இன்றைக்கு ஆலய பிரகாரங்களில் ஆராதனையில் நம்ம பங்கு பெறும் போது இசை, பாடல், ஸ்தோத்திர ஜபம் அதெல்லாம் நம்ம ரொம்பவே வாஞ்சித்து நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் பிரசங்கம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு போரிங்காக இருக்கும். சில பேர் கேட்க மாட்டாங்க, சில பேர் மொபைல் எடுத்துக்கிட்டு வெளியே போவாங்க வருவாங்க. அதை செவி கொடுத்து பயபக்தியோடு வேத வாக்கியத்தை நம்ம கேட்கணும். வேத வாக்கியங்களை கேட்க கேட்க தான் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். ஆகவே விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம், சத்தியத்தை கேட்டு வேத வாக்கியங்களை கேட்டு இந்த வேதத்தின் மூலம் நமக்குள்ள உருவாகி வரக்கூடிய அந்த விசுவாசம், அதுதான் காணாததை
உறுதியாக நம்புறது. விசுவாசம் வசிங்க 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு உறுதியான அந்த ஒரு நல்ல விசுவாசம் நமக்குள்ள உருவாகும். அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இன்னும் கண்ணில் பார்க்கல, பார்க்கறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு அதை நம்பி இந்த மாதிரி இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எபிரெயர் 11ஆம் அதிகாரம் முதலிருந்து கடைசி மட்டும் நம்ம வாசித்தா அநேக பரிசுத்தவான்களுடைய தேவதாசர்களுடைய நீதிமான்களுடைய பெயர் பட்டியல் அதில் இருக்கும். அவங்க எல்லாம் விசுவாசத்திலே ஜெயம் பெற்றவர்கள். அவங்க எது கண்ணில் பார்த்து அல்லது தரிசித்து அதன் பிறகு அவர்கள் அதை நம்பி விசுவாசித்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. காணாததை அவர்கள் உறுதியாய் நம்பி அது அவங்க அதை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அந்த விசுவாசம், அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தில் நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம். அதில் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவன் காணாத ஒன்றை, அவனோட காலத்தில் பார்க்காத ஒன்று, ஆனால் தேவன் அதை சொல்லுகிறார். காணாத ஒன்று வரப்போகுது, தேவ எச்சரிப்பு வருகிறது, ஜாக்கிரதை. உலகம் முழுவதையும் பூமி அனைத்தையும் அழிக்கப் போகிறது. ஆகவே தப்பித்து கொள்வதற்கு ஒரு பேழையை நீ கட்டு, அதுக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் தப்பித்து கொள்ளுவாங்க என்று காணாததை குறித்து, அவன் காணாத ஒன்றை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாத ஒன்று, அதுவரைக்கும் வராத ஒன்று. தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பூமியை படைத்து வெட்டாந்தரையா இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் அந்த வெட்டாந்தரையிலே பயிர் வகைகள், புல் பூண்டுகள், தாவரங்கள், மரம், செடி, கொடி, மனிதனுக்கு தேவையான ஆகாரம், கனி வர்க்கங்கள் உண்டு பண்ணக்கூடிய மரம் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். மிருகங்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார், மனிதனையும் உண்டாக்கினார். இப்படி எல்லாவற்றையும் அங்கே சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் புல் பூண்டு, மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னார் 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒன்றுமே முளைக்கல. புல் பூண்டு, செடி கொடிகள், மரங்கள் எதுவுமே இன்னும், பயிர் வகைகள், கனி வர்க்கங்கள் எதுவும் பூமியிலிருந்து முளைக்கவில்லை. ஏனென்றால் தேவன் மழையை கட்டளையிடலை, இன்னும் வானத்திலிருந்து மழை பெய்யல அப்படின்னு போட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5, 6. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மழை இல்லை. அப்புறம் எப்படி முளைச்சது? கீழே வாசிங்க. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. அப்புறம் தான் புல் பூண்டு, மரம், செடி கொடிகள் எல்லாம் முளைச்சு வருது. மனிதனையும் அந்த பனி நீர் கலந்த மண்ணினால தான் தேவன் உருவாக்கினார் ஆதாமை. மூடு பனி பூமியை நனைத்தது. அப்படிதான் இருந்துச்சு. அது வரைக்கும் மழையே இல்லை. ஆனால் இல்லாத ஒன்றை, இதுவரை நோவா காணாததை தேவன் சொல்லுகிறார். காணாததை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு
எப்பயுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இல்லாட்டாலும் இந்த 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வெளிச்சம் உண்டாகுது, வெட்டாந்தரை உண்டாகுது, ஆகாய விரிவு உண்டாகுது, சமுத்திரம் ஃபுல்லாக ஜீவராசிகள், வெட்டாந்தரையில் எல்லாம் எல்லா விதமான ஆகார பொருள்கள், ஆகாய மண்டலத்தில் பல சுடர்கள், பகலையும் இரவையும் ஆளக்கூடிய சுடர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மிருகங்களை எல்லாம் படைத்தார், பறவைகள், எல்லா ஜீவராசிகள், மனிதனையும் உண்டாக்கினார். எல்லாத்தையும் பார்த்து அழகாக இருக்குது. மனிதனை பற்றி இதெல்லாம் நீ ஆண்டுக்குள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றால் ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் மழை இல்லாதனால இன்னும் எதுவும் எந்த விதைகளும் முளைக்கவில்லை, பூமியிலிருந்து ஒன்றும் முளைக்கவில்லை, அதை பண்படுத்துவதற்கு மனிதனும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்னும் மனிதனும் உண்டாக்கப்படவில்லை. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் இத்தனை வந்திருக்குதே. தேவனே விசுவாசத்தில் தான் பேசினார், தேவனே விசுவாச வார்த்தைகளை தான் பேசினார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அப்படியே உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்போது நோவா காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான், விசுவாசித்தான். அந்த தேவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்த ஒரு தேவ மனிதன். கர்த்தர் சொன்னபடியே 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியில் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தது, மழை கொட்டோன்னு கொட்டது. 40 நாட்கள். அன்றைக்கு அப்போதான் மழையவே பார்த்துருப்பான். 150 நாட்கள் அப்படியே ஜலம் பூமி முழுவதையும் அப்படியே பிரவாகித்து கொண்டு இருந்தது. பயங்கரமான அழிவு, எல்லாம் அழிந்தது. அந்த விசுவாசம் நோவாவையும் அவன் குடும்பத்தையும், அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஜீவராசிகள் எல்லாம் தப்புனாங்க. காணாததை விசுவாசித்தான், காணாத அந்த காரியத்து மேலே உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தான். ஆகவே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் வேதத்தில் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் காணாத ஒன்றின் மீது அத்தனை உறுதியான விசுவாசம். அவன் கண்ணில் பார்க்கல, ஆனால் நம்புகிறான். தேவனுடைய வார்த்தையின் பேரில் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை, நம்புகிறான். ஆகவே அந்த விசுவாசத்தினால அவன் எப்படி வாழ்ந்தானா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 பாருங்க. 9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி சுதந்திரமா கொடுத்த ஒரு தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின பூமி. ஆனால் அவன் வாழ்ந்ததோ, நான் அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு வாழ்ந்தான். நாங்கள் இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, பரதேசியை போல அவன் வாழ்ந்தான். விசுவாசத்தினாலே அவன் வாழ்ந்தானாம். ஏன், என்ன காரணம், எதனால் அப்படி வாழ்ந்தான்? வசிங்க. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரத்தில் குடியிருந்தான். ஏனெனில், ஏன் அப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தது. ஆகிலும் கூட ஒன்றியமா அனுபவிக்கல. ஒரு கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன காரணம், எதனால? வசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவனோட விசுவாசம் தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம், தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம். அது என்ன நகரம்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் காத்திருந்த
அந்த நகரம் என்ன நகரம்? 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்திற்காய் அவன் காத்திருந்தான். தேவன் கட்டின ஒரு நகரம் பரலோகத்தில் பரிசுத்த நகரமாகிய எருசலேம். அது இறங்கி வருகிறதை யோவான் கண்ணில் பார்க்கிறான். ஆபிரகாம் பார்க்கல, கண்ணில் பார்க்கல. அந்த நகரத்திற்காய் அவன் காத்திருந்தபடியால் உலகத்தில் தனக்கென்று அவன் ஒரு வீடு கூட கட்டலை. தற்காலிகமாக ஒரு கூடாரத்தை அமைத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரதேசிகள், நாங்கள் இதுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 13வது வசனம் எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், யாக்கோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு அந்த நகரத்தை மனக்கண்ணில் ஒரு விசுவாச கண்களில் தான் பார்க்குறாங்க. தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம், அதை தூரத்திலே கண்டு அப்படின்னா மனக்கண்களால், விசுவாச கண்களால் அவங்க தரிசிக்கிறாங்க. தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டார்களாம். தேவனுடைய நகரம், பரிசுத்த நகரம், பரலோக ராட்சி, அதை தூரத்தில் ஒரு விசுவாச கண்களில், ஆவிக்குரிய கண்களில் பார்த்து அதை அப்படியே அணைத்து கொண்டாங்க. பரலோகம். இன்னைக்கு நமக்கு பரலோகனாலே பயமாக இருக்கு. இப்போ எல்லாம் சபையில் பரலோகமே என் சொந்தமேன்னு ஒரு அருமையான பாடல் உண்டு. அதெல்லாம் மரண வீட்டில் பாடுற பாடலாக வச்சுட்டாங்க. சபையில் அதை பாடுறது கூட கிடையாது. ஏன்னா பரலோகம் போகிறதுக்கு, பரலோகம் போகணும் இஷ்டம்தான், ஆனால் இப்போ போகக்கூடாது. அதெல்லாம் போகிற டைமில் போய்க்கலாம். பரலோகத்தை நம்ம நினைக்கிறது இல்லை. நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய வாஞ்சை, விருப்பம், தாகம், பசி எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியமே தான். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று வேதத்தில் எழுதி இருக்கிறபடி ஆதாமை போலவே இன்றைக்கு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் மண்ணுக்குரியதாகவே, பூமிக்குரியதாகவே காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உண்டானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்லி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் தூரத்திலே, விசுவாசத்தினாலே அவர் தூரத்திலே அதை கண்டு நம்பி அதை அணைத்து கொண்டார்கள். அந்த அணைத்து கொண்டது என்னவா? 16 எபிரேயர் 11:16 அதை அல்ல, அதை பூமியில் உண்டானதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். தேசத்தை விரும்பினார்கள். அவர்களுடைய விருப்பம் எல்லாம் பரமதேசம். அதை பரமதேசத்தை அடைந்தாக வேண்டும், தேவன் கட்டி உண்டாக்கின நகரத்தை அடைந்தாக வேண்டும் என்று வீடு கூட கட்டலை. கூடாரம் போட்டு அங்கங்கே அவர்கள் பரதேசி, நாங்கள் அந்நியர், இந்த பூமிக்கு அந்நியர், பரதேசி என்று அறிக்கையிட்டு பரமதேசத்தை அவர்கள் நாடினார்கள். அவர்களுடைய சிந்தை எண்ணங்கள் பாருங்க. ஆகவே தேவன், நான் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று அடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேவன் என்று சொல்ல தேவன் சந்தோஷப்பட்டார், வெட்கப்படவில்லை. அவங்க பேரை சொல்லி நான் ஆபிரகாமுடைய தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக தேவதாசர்களுடைய பெயர்கள், அவர்கள் விசுவாசத்திலே என்னெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், விடுதலை அடைந்தார்கள், எதையெல்லாம் மேற்கொண்டார்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை குறித்து 39வது வசனத்தில் எபிரேயர் 11:39 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்களெல்லாம் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். இந்த முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் விசுவாசத்திலே அடைந்தார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை குறித்து அத்தனை மேன்மையாய் வேதம் இந்த இடத்துல சொல்லியிருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல பார்க்கிறோம்,
விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையவில்லை. என்ன வாக்குத்தத்தம்? அடுத்த வசனம் 40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. இந்த வாக்கியம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். அவர்கள், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும், நற்சாட்சி பண்ணப்பட்டவர்கள், விசுவாசத்திலே வெற்றி கண்டவர்கள், இந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்னதாகவே நமக்கு நியமித்தார். வாசிங்க, அதை வாசித்து முடிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த ஒரு நன்மையை பூரணமடைய அவர்களுக்கு அது இல்லை. நமக்கு அந்த பூரணத்தை அடைந்து கொள்ளுவதற்கு ஒரு விசேஷித்த நன்மை, அது ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் அந்த விசேஷித்த நன்மை. அவர் இல்லாமல் பூரணம் என்பது இல்லை. அவர்களுக்கு அது கிடைக்காது. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் கிரியை செய்தார். புதிய ஏற்பாட்டில் தான் தேவன் மனுஷகுமாரனாய், தேவகுமாரனாய் இந்த உலகத்துக்கு வருகிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு வருகிறார். அவர் மூலம்தான் இந்த பூரணம் என்பது, பரிசுத்தம் என்பதும் பூரணம் என்பதும் அவரால் வரக்கூடிய ஒன்று. விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் அடைந்தாலும் இந்த பூரணம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அந்த பூரணம் என்பது அவங்களுக்கு இல்லை. அது நமக்கு தான். ஏன்னா அந்த பூரணத்தை அடைவதற்கு ஒரு விசேஷித்த நன்மை வேண்டும். அந்த நன்மையை தேவன் முன்னதாக நமக்கு தான் நியமித்தார். புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கென்று அவர் நியமித்தார். அவர்களுக்கு அது இல்லாமல் போச்சு. அப்படி என்றால் நம்ம இன்னும் எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கணும்? அந்த பூரணம் இல்லாத அவர்களே, விசேஷித்த நன்மையை பார்க்காத அவர்களே விசுவாசத்தில் அவங்க இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றால், இன்றைக்கு அந்த பூரணத்தை அடையக்கூடிய நாம், விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கணும்? நாம் இன்னைக்கு விசுவாசிகள் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குது? அவங்கள விட, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை விட நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாய், அதிகமாய் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கென்று தேவன் விசேஷித்த நன்மையானதொன்றை முன்னதாகவுமே நமக்காக நியமித்தார். அந்த விசேஷித்த நன்மை ஆண்டவராக இயேசு. அவர் மூலம்தான் பரிசுத்தம் என்பதும் பூரணம் என்பதும் நமக்கு ஒரு இலவசமாக கிடைக்குது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்தம் என்பது நம்முடைய முயற்சியினால வர்றதல்ல, நம்முடைய ஜபத்தினால கிடைக்கிறதும் அல்ல, நம்முடைய கிரியினாலும் அல்ல, இலவசம். இன்னொரு வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, பலியிடப்பட்ட அந்த சித்தத்தினாலே, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் எவ்வளவு இலவசம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே நமக்காய் பலியிடப்பட்டது. அந்த சித்தம் நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. பரிசுத்தத்தை மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதுக்கு பேர் தான் பூரணம். அது எப்படி நம்மளுக்கு கிடைச்சது? அதே அதிகாரம் 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றைக்கும் அவர்களுக்கு பூரணப்படுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டபடியினால் நமக்கு பரிசுத்தம். அதே சரீரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டதினால் நமக்கு பூரணம். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அருளப்படலை, அந்த விசேஷித்த நன்மை இல்லை. அவர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கலையா?
அவர்கள் இயேசு என்ற நாமத்தை அறியாதவர்கள், தேவனை அறிந்தவர்கள். அவர்களுக்கு அந்த பூரணம் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நம்மை அல்லாமல் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே நமக்கென்று தேவன் முன்னதாக நியமித்த அந்த பூரணம் இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டபடியால் நம் அனைவருக்கும் கிடைக்குது. அப்படி என்றால் அவர்களை விட, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட, விசுவாசித்த தேவ ஜனத்தை விட, நீதிமான்களை விட நம்ம அதிகமாக விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 தேவனுக்கு நம்ம பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மை பிரியமானவர்களாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரிடத்தில் சேருகிறவர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்கள் நாம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாம். நம்மிடத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசம் அவர் விரும்புகிறபடி விசுவாசம். ஏன்னா நம்மிடத்தில் அவர் பிரியம் கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்மிடத்தில் பிரியம் கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறான். ஆண்டவரை பார்க்கிறான். அவருக்கு பின்னாடி போகிறான். ஆண்டவரே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான், என் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே போகிறான். இயேசுவும் சீஷர்களும் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு காது கொடுத்து கேட்கவே இல்லை. இவ கூப்பிட்டு கொண்டே போகிறான். சீஷர்களுக்கே அது தாங்க முடியல. அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி வேற யாருக்கும் நான் அனுப்பப்படவில்லை, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த ஸ்திரீ போய் பாதத்தில் விழுந்து, ஆமாண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் ரட்சிப்பு, ஆரோக்கியம், சுகம், விடுதலை, இதுதான் பிள்ளைகளின் அப்பம். அவங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். இதை நாய்க்குட்டிகளுக்கு, புறஜாதிகளுக்கு, கானானிய ஸ்திரீ மற்றவர்களுக்கு இதை நான் கொடுத்துட முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. அவ சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் தின்னக்கூடிய அந்த சாப்பாட்டில் மேஜை துணிக்கைகள் கீழே விழுமே, அதை நாய்க்குட்டி தானே சாப்பிடும். அந்த மாதிரி அந்த மேஜை துணிக்கைகள் கிடைத்தால் போதும், அவங்க சிந்த விட்ட வேஸ்டாக போகிற அந்த அப்பம் கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாள். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த பெண் சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனத்திற்குத்தான் ரட்சிப்பு, கிருபை, சத்தியம், ஆரோக்கியம், விடுதலை எல்லாமே அவங்களுக்கு தான். அதற்கு தான் வந்தார். சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் நம்மளுக்கு வந்தது, புறஜாதியில் நமக்கு. இவ சொல்லுகிறான், ஆமாண்டவரே, நீங்கள் அவங்களுக்காக தான் வந்தீங்க. பிள்ளைகளின் அப்பம் என்பது அவர்களுக்குரியது தான். ஆனால் அவர்கள் கீழே சிந்தி வேஸ்ட்டாக போகுதில்லை, அதை நாய்க்குட்டி தானே சாப்பிடும், அதை எனக்கு தாங்க. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது அப்படின்னு சொல்லுவார். மத்தேயு 15:28.
மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆக கடவது, நீ என்ன விரும்புறையோ அது உனக்கு அப்படி ஆக கடவது என்று அந்த பெண்ணை பார்த்து சொன்னார். விசுவாசம். ஆம் அருமையானவர்களே, உறுதியாய் நம்மதில் உறுதியாய் இருக்க வேண்டும். பார்க்காததில் ஒரு உறுதி. அவர் சுகம் அளிக்கிறவர், இன்னும் அதை அனுபவிச்சதில்லை, அவரால் முடியும் என்று விசுவாசத்தில் அவர் திரும்பி கூட பார்க்கல. நாய்க்குட்டியன்னு கூட கேட்டார், ஒன்று கண்டுக்கல, பின்பற்றி போனார். அந்த ஸ்திரீயின் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொண்டார். ஆம், நம்ம முதல்ல வாசித்தோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். விசுவாசம். ஜெபம் பண்ணுறோமா, அந்த ஜெபத்தில் நமக்கு விசுவாசம் ரொம்ப தேவை. அவ்விசுவாசம் இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியாது. இந்த 11 அதிகாரத்தில் தேவதாசர்கள் எப்படி விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டாங்க, நாடினதை விரும்பினதை அடைந்து கொண்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் அப்படிதான். ஜெபத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த இடத்துல விசுவாசம் வேண்டும். நமக்கு அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இருமனம் இருக்குமே ஆனால் ஒன்றும் நடக்காது. என வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன், அவன் கர்த்தரிடத்தில் எதையாகலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த 2 மனசு, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற அந்த இருமனது அப்படி இருக்கும். ஒரே மனது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்விசுவாசம் நம்முடைய வாழ்விலே இருக்குமானால், விசுவாசம் இல்லை, அப்படி அவ்விசுவாசம் இருக்குமே ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தரால் எந்த அற்புதமும் செய்ய முடியாது, அவரே செய்ய முடியாது. நம்மக்கிட்ட விசுவாசம் இருந்தால்தான் அவரால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியும், நம்ம அற்புதங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு முறை தாம் வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு போனார். அங்கே போய் தாம் வளர்ந்த ஊர், நிறைய அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும், வியாதிஸ்தரையெல்லாம் குணப்படுத்தணும், அங்கே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய பிளானில் தான் நிச்சயமாக போயிருப்பார். ஆனால் அங்கே போன உடனே நாசரேத்தில் இருக்கிற ஜனங்க, மரியாளுடைய மகன் யோசிப்புடைய குமாரன் வந்திருக்கிறாரு, அவங்க சகோதர சகோதரிகள் நம்ம ஊரில் தானே இருக்கிறாங்க, இவருக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு, மகத்துவமான வார்த்தைகளை பேசுகிறாரே, அற்புத அடையாளம் செய்யக்கூடிய இந்த சக்தி எப்படி வந்துச்சு என்று அவர்கள் அப்படி தான் எண்ணினாங்க. இவர் தேவகுமாரன், தேவனிடத்திலிருந்து வந்தவர், நமக்கு ரட்சிப்பை அருளுகிறவர் என்று விசுவாசிக்கல. அவங்களுடைய அவிசுவாசம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து, அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் வேறொரு அற்புதம் அவரால் செய்யக்கூடாமல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், அற்புதங்களை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும், இன்னைக்கு அதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கணும் என்று ஆசைப்பட்டு எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்முடைய அவிசுவாசம் அது தடையாக இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தால் நடக்கும். அவிசுவாசம் இருக்குமே ஆனால் அவராலேயே அற்புதம் செய்ய முடியாது. அவிசுவாசத்தினால் அங்கே ஒரு அற்புதமும் அவரால் செய்ய முடியல என்று வேதத்தில் எழுதி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவிசுவாசம் என்பது ஜீவனுள்ள தேவனையே விட்டு
நம்மை விலகச் செய்யக்கூடிய ஒரு காரியம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் எச்சரிக்கிறார் பவுலை கொண்டு. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அது கர்த்தரை விட்டு அப்படி விலக செய்துரும். நமக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்த்தோம். ஆனால் விசுவாசிக்கிறோம், அவிசுவாசமும் வந்துடுது. இந்த விசுவாசம் இல்லாமல் போகக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தால் அது ஜீவனுள்ள தேவனையே விட்டு நம்மளை அப்படியே விலக செய்திடும். அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்க எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அது நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தகப்பன் வந்தான். தன் மகனுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுடைய மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அவனை கொல்லுவதற்காகவே அடிக்கடி கொண்டு போய் நெருப்பில் தள்ளும், தண்ணீரில் தள்ளும். ஆண்டவரிடத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கண்ணீரோடு சொல்லுவான். அவனுக்கு கத்தச் சொன்ன வார்த்தை என்ன? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24. இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அதற்கு அவன் என்ன சொன்னான்? அடுத்த வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அவன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. ஆகவே ஒன்றும் சித்திப்பது இல்லை, எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையிலே தத்தளிப்பு, தவிப்பு, ஏமாற்றங்கள், கால தாமதங்கள் அல்லது தோல்விகள், இதையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இந்த அவிசுவாசம், அற்ப விசுவாசம் அப்படியெல்லாம் பைபிளில் இருக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். விசுவாசம் அதை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசத்தை உறுதியாய் பிடித்திருந்தாங்க, விசுவாசத்திலே நற்சாட்சி பண்ணப்பட்டாங்க. இன்றைக்கு நமக்கு அவங்களை விட அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. விசேஷித்த நன்மையை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார் என்றால் நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கணும்? பேதுருக்கிட்ட அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்த மாதிரி அற்ப விசுவாசம். அவிசுவாசம் என்றால் விசுவாசமே இல்லாமல் போகிறது. இன்றைக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு வருகிறதே, அதற்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிறோம் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே தேவனுடைய பலத்த கிரியைகளை கண்ணால் கண்ட ஒரு மனிதன். மோசே ஒரு விசேஷித்த ஒரு மனிதன், ரொம்ப விசேஷமானவன். அவனை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதை போல அவனுக்கு முன்னுமில்லை பின்னுமில்லை என்று சொல்லலாம். அத்தனைக்கு சமுத்திரம் பிளக்குது, வானத்திலிருந்து மன்னா வருது,
கன்மலையை அடித்து தண்ணீர் வருது. எத்தனை அற்புதங்கள்! 10 விதமான வாதைகள் எகிப்தியருக்கு, இஸ்ரவேலருக்கு 10 விதமான அற்புதங்கள். இதையெல்லாம் அவன் கண்ணால் பார்த்தவன். சமுத்திரம் பிளந்து, சிவந்த சமுத்திரம் பிளந்து அக்கறைக்கு வரும்போது வலுசர்ப்பம் தலையை தூக்கிட்டு வருது. தேவன் வலுசர்ப்பத்தின் தலைகளை உடைக்கிறார். முதலைகள் வாயை திறந்துக்கிட்டு வருது இவங்களை விழுங்கிறதுக்கு. முதலைகளின் தலைகளை அவர் உடைக்கிறார், நசுக்குகிறார். இதையெல்லாம் நசுக்கி அந்த ஜனங்களுக்கு அந்த வலுசர்ப்பத்தையும் முதலைகளையும் ஆகாரமாய் கொடுத்தாராம். சங்கீதம் 74 13 14 பாருங்க. 74 சங்கீதம் 13 14. தேவரீர் உமது வல்லமையினால், தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து, சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். வலுசர்ப்பங்கள் பிளந்த உடனே வலுசர்ப்பங்கள் எல்லாம் வருது. வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைத்து தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு, தலைகளை நறுக்கி அது வாயை பிளந்துக்கிட்டு வருது ஜனங்களை விழுங்க. இவங்களா குடும்பம் குடும்பமா, கூட்டம் கூட்டமா தங்களுக்கு உண்டானதையெல்லாம் சுமந்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அது சிவந்த சமுத்திரத்தின் அந்த வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வருது. சமுத்திர தண்ணி 2 பக்கம் அப்படி நிற்கிது, மதில் மாதிரி. தேவன் வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைத்தார், முதலைகளின் தலைகளை நறுக்கினார். அது 2ஐயும் நறுக்கி அதை உடைத்து என்ன செய்தாரு? அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனம் வலுசர்ப்பம் மாம்சம், முதலைகளின் மாம்சத்தை ஆகாரமாக புசித்தாங்க. எத்தனை லட்சம் பேர், அத்தனை பேருக்கும் அந்த சிவந்த சமுத்திரத்தில் இருக்கிற அவ்வளோ வலுசர்ப்பங்களும் முதலைகளும் ஆகாரமாய் தேவன் கொடுத்தார். இதையெல்லாம் கண்ணால் பார்த்தவன் மோசே. இப்போ வனாந்தர மார்க்கமாய் இவர்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜனங்கள் அழறாங்க. இந்த மன்னாவை தவிர ஒன்றும் இல்லை. இறைச்சி பாத்திரத்தை அண்டையில் உட்காந்து, பாத்திரத்தையே எடுத்து வச்சு அதில் உட்காந்து இறைச்சிகளை திருப்திகரமாக புசித்த நாட்களை நினைத்து அழறாங்க. தேவன் அந்த முறுமுறுப்பையும் அழுகையின் கூக்குரலையும் சத்தத்தை எல்லாம் தேவன் கேட்டு, சரி நான் உங்களுக்கு இறைச்சி கொடுக்குறேன், ஆகாரம் கொடுக்குறேன் என்று மோசேயை கூப்பிட்டு மோசேகிட்ட ஒன்று சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். அப்போ மோசே பாருங்க, அவனுக்கு ஒரு அவிசுவாசம். எப்படி? என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21 21 23 வரை பாருங்க. என்னாகமம் 11 21 23. அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். கர்த்தர் சொன்னாரு, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 1 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு நான் இறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மோசையே கர்த்தர்கிட்ட என்ன கேட்பான்? அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், என்னோடு இருக்கிற ஜனங்கள் 6 லட்சம் காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அது போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அவிசுவாசம். இந்த சந்தேகம் இருக்குதே, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைசடி படக்கூடிய கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இவ்வளோ பெரிய அற்புத அதிசயங்களை பார்த்த மோசே அவனையே இந்த சாத்தான் விடல, அப்புறம் நம்மளை விடுமா? அவிசுவாசம். இவ்வளோ லட்சக்கமான ஜனங்களுக்கு ஆடு மாடுகளை எவ்வளோ அடித்தா பத்தும்? கடலுக்குள்ள இருக்கிற மச்சங்கள் எல்லா மீன் வகைகளை கொடுத்தாலும் இது போதுமா? என்ன ஆண்டவரே, அவங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி தர முடியும்? உங்களால் எப்படி தர முடியும்? அந்த அற்புதத்தை உங்களால் எப்படி செய்ய முடியும் என்று அவிசுவாசத்தோடு தேவனிடத்தில் மோசே பேசினான். அதற்கு தேவன் என்ன சொன்னாரு? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கர்த்தர் கேட்டார் மோசே கிட்ட, என்ன கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா?
என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நடக்குமா நடக்காதா என்பதை நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இப்பொழுது நீ பார்ப்பாய். மோசேக்கு கூட அந்த அவிசுவாசம் வந்துருச்சு. அவ்வளவு அற்புத அதிசயங்களை அவனை கொண்டு தேவன் செய்தார். இப்ப பாரு, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்குதா, நீயே பாரு. நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குதா இல்லையா என்று பார் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. 31, 32. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். போதும், ஜனங்கள் குவிச்சு வைக்கிறாங்க. ஒரு மாதம் முழுவதும் இறைச்சி சாப்பிடுவதற்கு போதுமான மட்டும் தேவன் கொடுத்தார். அவர் சொன்னால் ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அப்படி செய்ய வல்லவர். இந்த அவிசுவாசம், அற்ப விசுவாசம் இருக்கிறனால தான் நம்ம கண்களால் எதையும் பார்க்க முடியல, நம்ம ஒன்றையும் அனுபவிக்க முடியல. விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. அவர் சொல்லுகிறது நடக்கும். அவர் சொன்னபடி நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோமாவிடத்தில் சொல்லுவார், நீ அவிசுவாசியாய் இராமல் நீ விசுவாசியாய் இரு. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27, 28, 29, 3 வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமாவுக்கு சொன்னவரும் அவிசுவாசியாய் இருக்காத, நீ விசுவாசியாய் இரு. மற்ற சீசர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசுவை தரிசித்தாங்க. அந்த ஆண்டவர் வெளிப்பட்ட போது தோமா இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, உயிர்த்தெழுந்து இயேசுவை நாங்கள் பார்த்தோம். அப்போ இவன் சொல்லுவான், நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயத்துக்குள்ள ஆணிகள் பாய்ந்த அந்த காயத்துக்குள்ள என் விரலை விட்டு பார்க்கணும், ஈட்டி பாய்ந்த அந்த விலாவில் உள்ள காயத்தில் என் கையை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ தோமாவும் இருக்கும் பொழுது சீசர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். தோமாவை பார்த்து, தோமாவே உன் விரலை இங்கே இட்டுப்பார், உன்னுடைய கையை என்னுடைய விலாவிலை போட்டுப்பார். அவிசுவாசியா இராமல் நீ விசுவாசியா இரு அப்படின்னு சொல்லுவார். கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். அடுத்த வசனம் 29 பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். காணாததை உறுதியாய் நம்ப வேண்டும். அப்படி நம்பினவர்கள் தாம் பழைய ஏற்பாட்டு தேவதாசர்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் சமீபம். மனுஷகுமாரன் வெளிப்பட போகிறார். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் வெளிப்படும் போது அவர் விசுவாசத்தை தான் பார்க்க போகிறார். ஆனால் விசுவாசம் இல்லாமல் அன்றைக்கு இருப்பாங்க போல இருக்கு. ஆகவே தான் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது, தேவகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுங்க என்று சொல்லப்பட்டு, அது போராடி இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்குள்ள தந்த விசுவாசம் அவர் வெளிப்படும் நாள் மட்டும் நமக்கு அது இருக்கணும். அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். விசுவாசம் இருக்கணும். ஆகவே விசுவாசத்தை காண்பாரோ, நம்மிடத்தில் அவர் விசுவாசத்தை பார்க்க வேண்டும்.
ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்ற வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். அப்பா, விசுவாசமானது ஆண்டவரே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்ற வசனத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். அப்பா, வேதத்திலே ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அந்த தேவதாசர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்திலே எப்படி அவர்கள் நடந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா, ஆண்டவரே, எங்களிடத்திலே அவிசுவாசம் காணப்படாமல், அற்ப விசுவாசம் காணப்படாமல் ஆண்டவரே நாங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரே ஒரு முன்மாதிரியுள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே நீர் வரும் பொழுது நாங்கள் உம்மை தரிசிக்க ஆண்டவரே உம்மோடு கூட வந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரே நித்தியமாய் வாழ ஆண்டவரே ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசத்திலே இன்னும் மேலோக்கி நாங்கள் செல்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அவிசுவாசமோ அற்ப விசுவாசமோ எங்களிடத்தில் காணப்படாதபடி அவைகளை முற்றிலுமாக எங்களிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான நாட்கள் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசமுள்ள வாழ்க்கைக்காக கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.